ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி டைமில் நிறைய பேருக்கு நார்மலாகவே வெயிட் கெயின்ங்கிறது இருக்கும். நம்ம பாடியில் நடக்கிற ஹார்மோன் சேஞ்சினால் வெயிட் கெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் வந்து அவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகாது. அவங்க ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து லீனாக இருக்கவங்களுக்குலாம் வெயிட் கெயின்ங்கிறது ப்ரெக்னன்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப வெயிட் கெயின் கம்மியாக இருக்குது அப்படின்னாலே டாக்டர்ஸ்லாம் வந்து நம்மக்கிட்ட திட்டுவாங்க. சொல்லப்போனால் ஒரு சில டாக்டர்ஸ்லாம் என்ன நீங்கள் சாப்பிட்றீங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு மந்த்து நம்ம வெயிட் கெயின் பார்த்துட்டு நமக்கு வந்து என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்லுவாங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லீனாக தான் இருப்பேன். நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் நான் வந்து என்னோடய வெயிட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னோடய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 37. அதுக்கப்புறம் நான் டெலிவரி ஆகும்போது என்னோடய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 51. கிட்டத்தட்ட வந்து 51 கிலோ இருந்தேன்னா கிட்டத்தட்ட வந்து 14 கேஜி வந்து நான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பேன். இப்போது வந்து நான் செகண்ட் ப்ரெக்னன்சி எனக்கு வந்து இப்போது 6 மந்த் ஆகுது. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 47 இருந்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 56 இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து எனக்கு 9 கிலோ கிட்ட வந்து இப்போ வந்து நான் ஏறி இருக்கேன். ஸோ நான் என்னென்ன ஃபுட்டெலாம் வந்து சாப்பிட்றேன், ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஆர் ஈவினிங் 2 நேரமும் வந்து நல்லா 200 ml பால் குடிக்கணும். பால் தான் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால்சியம் அதில் நிறையா இருக்குது. நமக்கும் சரி நம்ம பேபிக்கும் சரி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ பால் வந்து 200 ml பாலில் ப்ரோட்டீன் பவுடர் விற்கும். ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி அதில் ஒரு கப்பு கலந்து மார்னிங் ஈவினிங் 2 நேரமும் 200 ml பால் குடிங்க. அது நல்லாவே வெயிட் கெயினுக்கு 1 மந்தில் வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பெஸ்ட்டு ஒன்று இது. அதனால தான் அதை ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. அடுத்து பார்த்திங்கன்னா கூட்டு வகைகள் வந்து நிறையா சாப்பிடணும். ரைஸ் வந்து எப்போவுமே கம்மியாக தான் சாப்பிடணும். பட் கூட்டு இருக்குது பார்த்திங்களா, கூட்டு வந்து நல்லா பருப்பு போட்டு கூட்டு செஞ்சு டெய்லி ஒரு கூட்டு செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றதும் நம்ம ஹெல்த்துக்கு நம்ம உடம்புக்கும் சரி நம்ம பாப்பாவுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. கூட்டு வகைகளில் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு, புடலங்காய் கூட்டு, சுரக்காய் கூட்டு அப்படின்னு சொல்லி நிறைய வகை கூட்டு இருக்கு இல்லையா, அதை டெய்லி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. அது கூட கொஞ்சம் ஒரு முட்டை, அவிச்ச முட்டை, தயிர் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சாதம் கம்மியாக மற்றதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி சாப்பிட்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஐட்டங்களில் எல்லாமே சாப்பிட்லாம். பட் டெய்லி நீங்கள் வந்து 2 எக்கு எடுத்துக்கணும். அதாவது பாயில் பண்ணி சாப்பிடக்கூடாது. அவிச்சு அந்த மாதிரி தான் சாப்பிடணும் நம்ம முட்டை. அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நீங்கள் நிறையா சாப்பிட்லாம். சிக்கன் வந்து நிறைய பேர் சாப்பிட்டா சூடுலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. சிக்கனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. என்னோடய டாக்டர் நான் ஒவ்வொரு டைம் போகிறப்ப சிக்கன் எடுக்கிறீங்களா, முட்டை எடுக்கிறீங்களா, ப்ரோட்டீன் அதில் தான் நிறையா இருக்குன்னு உள்ள நுழையிலே கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சிக்கன் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து சிக்கன் சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக அதையுமே நீங்கள் வந்து வீக்லி 2 times அது சிக்கனை வந்து கிரேவி பண்ணியோ இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன்லேயுமே வந்து மட்டனும் அந்த மாதிரி நிறையா சாப்பிடுங்க. மட்டனாக சாப்பிட்றத விட நம்ம வந்து சூப்பு பண்ணி அந்த எலும்பெல்லாம் இருக்கும், நெஞ்செலும்புன்னு சொல்லி வாங்கி அதை வந்து சூப் பண்ணி குடிக்கும்போது அதுவுமே நல்ல ரிசல்ட் இருக்கும். நமக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து சீ ஃபுட் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ் ஐட்டங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வாங்கி டெய்லி வாரம் கண்டிப்பாக வந்து மீன் சாப்பிடுங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா நட்ஸு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டு வந்து உங்கள்கிட்ட என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ முக்கியமானது நான் சொல்கிறேன். அதாவது பிஸ்தா அந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம் இது 4 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 4 வந்து மற்ற என்ன இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. பட் இது 4 ரொம்ப முக்கியம். அதை நைட்டே ஊற போட்டு வச்சுருந்து மார்னிங் எழுந்து பாதாம் வந்து தோல் உரிச்சிட்டுட்டு செவ்வாழைப்பழம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மிக்ஸி ஜாரில் அந்த நட்ஸெல்லாம் போட்டுட்டு செவ்வாழைப்பழம் எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு சுகர் வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். ப்ரெக்னன்சியில் சுகர் இருக்குது அப்படிங்கிறவங்க லைட்டாக சேர்த்துக்கோங்க. இல்லைங்கிறவங்க உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் நார்மலாக இருக்கும்ல அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சோண்டு பால் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு 200 ml வரும். அதுவுமே நல்லா அதை குடிங்க. அதுவுமே செம்ம ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ அதையுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பனானாவுமே இதில் ஆட் பண்ணி நீங்கள் குடித்தாலும் டெய்லி ஒரு பனானா, செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க. அதுதான் நம்ம குழந்தையோட வெயிட் கெயினுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிங்க. டெய்லி ஒரு ஜூஸ் குடிங்க. கண்டிப்பாக டெய்லி வந்து ஒரு ஜூஸ் குடிக்கணும்.
அதாவது மெயின் பார்த்திங்க அப்படின்னா சாத்துக்குடி ஜூஸ், ஆரஞ்சு, நெல்லிக்காய் அண்டு லெமன். இந்த ஜூஸ் எல்லாமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு என்ன ஜூஸ் போட்டு குடிக்கணுமோ என்ன இருக்கோ அதை வந்து டெய்லி ஒரு ஜூஸ் வந்து நீங்கள் போட்டு குடிங்க. ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 2 ஃப்ரூட்ஸ், ஆப்பிள் ஒன்றுனா மாதுளை பனானா, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்து சுண்டல் ஐட்டங்களில் பார்த்துக்கலாம். ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் ஐட்டங்கள், அதாவது கொண்டைக்கடலை, பாசிப்பருப்பு, சுண்டல், வேர்க்கடலை, காராமணி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பேபியோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சாப்பிடுங்க. வெளியில் கடையில் விற்கிற ஐட்டங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க. அது நம்ம வெயிட் கெயின் வந்து நம்ம ஆகிறதுக்கு முக்கியம் கிடையாது. அது ஹெல்த்தியான வெயிட் கெயினாக இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறப்போ வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரி சாப்பிடுங்களா, மாதத்தில் ஒரு 2 நாள் அப்படி சாப்பிடுங்க. அடிக்கடி வந்து எடுத்துக்க வேணாம்னு சொல்ல, சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. அப்புறம் பார்த்திங்கன்னா சில ஃபுட் ஐட்டங்கள்லாம் வந்து நிறையா பேருக்கு வந்து 3 மந்த்துக்கு அப்புறம் தான் அவங்களால சாப்பிட முடியும். 3 மந்த்து வரைக்குமே வந்து வாமிட்டிங் இருக்கும். ஸோ அப்போலாம் வந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு முடிஞ்சதை உங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்கள்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. பட் 3 மந்த் வரைக்குமே வெயிட் லாஸ் ஆகும், அது நார்மல் தான். பட் 3 மந்த்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின்ங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். 1 மந்த்தில் வந்து உங்களுக்கு நல்ல வந்து ரிசல்ட் கொடுக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். மாதத்துக்கு 3 kg வந்து நான் கண்டிப்பாக எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட வந்து நான் அதை ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு வந்து சமைச்சு கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ப்ரெக்னன்சி டைமில் அவங்களால சமைச்சு சாப்பிட, பட் வேறு வழி கிடையாது. நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும்னா நம்ம சமைச்சு தான் சாப்பிட்ணும். எனக்குமே வந்து நானே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் ஹெல்த்தியாக சாப்பிடணுமேங்கிறதுக்காக நான் கண்டிப்பாக வந்து சமைச்சிருவேன். என் ஃபஸ்ட்டு பொண்ணு ஒன்று இருக்கா, அவங்களையும் பார்த்துக்கணும், சாப்பாடும் இந்த மாதிரி நான் சொல்கிற ஐட்டங்கள் எல்லாமே நான் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிடுங்க. டேக் கேர். அவள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.